அன்பு நான்காமின் உள்ளங்களே, இன்றைய தம்மப்பத பாடங்கள். கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாயிருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்போதும் அவர்களுடைய சிந்தனை புத்தரை பற்றியவே. கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாயிருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்பொழுதும் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் பௌத்த தர்மத்தை பற்றியவையே. கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாயிருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்போதும் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் பௌத்த சங்கத்தை பற்றியவையே. இதான் இன்றைய தம்மப்பத பாடங்கள். மிக எளிமையானவை. கௌதம புத்தர், அவர் நிறைய புத்தர்கள் இதற்கு முன்னால் இருந்தார்கள், அவருக்கு பிறகும் புத்தர்கள் உருவானார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் குறிப்பிட்ட பிரபலமாக இருக்கிற புத்தர் கௌதம என்ற பெயருடைய கௌதம புத்தர். அதனால் அவருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாய் இருக்கிறார்கள். கருத்தோடு இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும். விழிப்பு என்றால் என்ன என்றால், அறியாமையில் நம்முடைய மனம் விழுந்து விடப் போகிறது என்று விழிப்பாக இருப்பார்கள். கொஞ்சம் விழிப்பற்ற நிலையிலே இருந்தார்களே ஆனால் அவர்கள் அறியாமை இழுத்து சென்றுவிடும், உலக ஆசையில் இழுத்து சென்றுவிடும். அதனால் விழிப்போடு இருப்பார்கள். நாம் எங்கேயாவது தவறு என்றால் இந்த ஞான மார்க்கத்திலிருந்து பிறந்து உலக சுகபோக மார்க்கத்திலே நாம் சென்றுவிடப் போகிறோம் என்ற அந்த விழிப்போடு இருப்பார்கள். கருத்துடன் விழிப்பாக இருக்கிறார்கள். மிகவும் கருத்தோடு எதையும் கருத்தோடு கவனித்து அவர்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்கிறார்கள். ஏனால் கருத்து வேண்டும். ஏன் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் கருத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு நிர்வாண பேறு என்கின்ற விடுதலை இன்பத்தை அடைவதற்காக இருக்கிறேன். அதான் கருத்து. அந்த கருத்தையோடு கவனமாக இருந்தால்தான் அதற்கு தடைகளாக இருக்கிற விஷயங்களிலே விழிப்போடு இருந்து அவைகளை விலக்கி கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய சிந்தனை புத்தரை, எப்பொழுதும் அவருடைய சிந்தனை புத்தரை பற்றியவே. இது வேறு வழி இல்லை. அந்த ஆத்ம சாதகர்கள் உண்மையிலேயே ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதனுடைய இலக்கை எட்டி பிடிக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு உண்மையிலே தாகம் ஏற்பட்டு விட்டால், அது ஒரு விதமான தாகம்தான். அது வெறுமனே புத்தி சொல்லி முடுக்கி விட்டு வருவதெல்லாம் இல்லை. இயல்பாக திடீரென்று ஒரு தாகம் ஏற்பட்டுவிடும். இறைவனை காண வேண்டும் என்ற தாகம் வந்துவிடும். ஞான அனுபூதி பெற வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், நிர்வாண பெறேற்ற வேண்டும். இப்படி பல விஷயங்களிலே ஏதாவது ஒன்றிலே தாகம் ஏற்படும். அப்படி தாகம் ஏற்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் 24 மணி நேரம் சரி இவர்கள் புத்த மார்க்கத்தை சொல்லுவதனால் இவருடைய 24 மணி நேரம் அவருடைய சிந்தனை புத்தரை பற்றியவே இருக்கும். இந்த பௌத்த துறையிலே புத்த மதத்திலே இருக்கிறவர்களுக்கு அதிலே கருத்தோடு விழிப்பாக இருக்கிறவர்கள் எப்பொழுதும் புத்தரை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார்கள். அதுதான் அது முதல் பாடம் சொல்லுகிறது. இது என்ன, அந்த புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சங்கரம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, அந்த மூன்றையும் சொல்லுகிறது. கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாக இருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்பொழுதும் அவருடைய சிந்தனை எல்லாம் பௌத்த தர்மத்தை பற்றியவே. பௌத்த தர்மம் எது, அதில் நாம் சரியாக இருக்கிறோமா என்று அதை பற்றிய கருத்தில் விழிப்பாக இருக்கிறார்கள் என்று 2ஆம் பாடமும். 3ஆம் பாடம் பௌத்த சங்கத்தை பற்றியவே, அதிலே விழிப்பாக இருக்கிறார்கள். இது மூன்றையுமே வெறுமனே பௌதீக உலகோடு தொடர்புடைய வெறும் வெளி உலக சிந்தனைகளாக மாத்திரம் எடுத்துக்கொண்டு சென்று விடும் பொழுது அது ஒரு சமய பிரச்சாரமாக மாறி வெறும் ஒரு சமய வாதங்களையும் ஒரு சமய சார்ந்த சங்கமும் தர்மமும் புத்தரை பற்றிய விவாதங்களாகவுமே மட்டுமே நின்று விடுகின்றன. அதனால்தான் புத்த மதம் தோற்றது. அவர் புத்தர் சொல்வதை போல் 500 ஆண்டுகள் மட்டும்தான் உண்மையான புத்த மதம் இருக்குன்னு சொன்னார். 2500 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்போ இந்த மீதியில் உள்ள 2000 ஆண்டுகள் அது எந்த அளவுக்கு சிதிலமடைந்திருக்கும் தெரியும். அவர்கள் அதற்கு பிறகு இதே தான் நம்முடைய இங்கே இந்து சமயத்தில் பிராமணர்கள் செய்வதை போல் அவர்களும் அரசாங்கத்தை பிடித்து கொள்வது, அந்த அரசாங்க மையங்களை பிடித்து கொள்வது, அவர்கள் மூலமாக பிற சமயங்களுக்கு தொல்லை கொடுப்பது. இவர்கள் பிற ஜாதிகளுக்கு தொல்லை கொடுப்பார்கள் பிராமணர்கள்.
இவர் வெளியில் தெரியாத அளவிற்கு அழுத்துவார்கள், அவ்வளோதான். அதான் அவர்கள் மேற்படி தொல்லை. அழிப்பது என்றாலும் வெளியிலேயே தெரியாத அளவுக்கு அழித்து விடுவார்கள். ரொம்ப தூரம் திட்டமிட்டு பிராமணன் தான் அழிச்சான்றதே அது பேர் கூட கவனத்துக்கு கூட வராத அளவுக்கு பார்த்து அழிப்பார்கள். இதில் இவர்கள் வல்லவர்கள். இதே போல தான் புத்த மார்க்கத்திலையும் அப்படித்தான் ஆகிவிட்டது இந்த 2000 ஆண்டுகளிலே. அதனால் மீண்டும் இவர்களை ஏன் நாம் படிக்க வேண்டும் என்றால், எடுத்த உடனே அவருடைய சிந்தனையெல்லாம் பௌத்த சங்கத்தை பற்றியவே. அப்போ நான் ஓடி போய் ஒரு புத்த சமய மடத்திலே சேர்ந்து விடு, புத்த சங்கத்திலே சேர்ந்து விடு என்று தோன்றிவிடும். அதற்கு பிறகு பௌத்த தர்மத்தை பற்றியவே. அப்போ என்னென்ன சொல்லுது பாரு, இதெல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் செய்கிறவங்களாம் மடையணுங்க, அதனால் அவங்களுக்கு கூட சண்டை போடு, இப்படியே போயிடுது. ஆழம் இல்லாததுனால் பிரபந்தர் சொல்வார், நுனிப்புல் மேய்ந்து மேய்ந்து பயிர்த்தெடுதலை வீணாகி விட்டதுன்னு சொல்வார். எல்லோருமே நுனிப்புல் எந்த சமயத்தில் இருக்கிறவனும் அதனுடைய ஆழத்திற்கு செல்வதற்கு பதிலாக நுனிப்புல்லையே மேய்ந்து விட்டு அதிலேயே அவன் ஒரு குழு சேர்ந்து சண்டைக்கு போய்விடுகிறான். அதனால் என்னென்னா, அந்த ஆழமான பொருள் என்ன என்பதை அவர்களால் தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை, அனுமானிக்கவே முடியவில்லை. முதல்ல அனுமானிக்க வேண்டும். நாம் இதைத்தான் சென்று எட்டி பிடிக்கப் போகிறோம், இந்த நிலையைத்தான் நாம் சென்று எட்டி பிடிக்கப் போகிறோம் என்ற அனுமானமே இன்னும் அவர்களுக்கு சரியாக வருவதில்லை. ஏனென்றால் அதற்குள்ள ஒரு வேகமாக சமய சண்டைகள் அவர்களை இழுத்து விடுகிறது. சமய சண்டைகள் இழுத்து விட்டவுடன் அதில் இறங்கி சண்டை போட ஆரம்பித்து விடுகிறார். சண்டை என்றாலே அங்கே வெறுப்பு தான், உங்களுக்கு தெரிந்தது தான். உடனே வெறுப்பு வரும். உடனே எங்கேருந்து மீளுவது? உடனே அந்த வெறுப்பை வளர்த்து கொண்டே அன்பாக எப்படி இருப்பது? அதுதான் கண்கூடாக பார்க்கிற. இலங்கையிலும் சரி, பர்மாவிலையும் சரி, எல்லாம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதில் எங்கேயோ ஒருவர் இருவர் எங்கோ ஒரு இடத்துல உண்மையாக பயிற்சி செய்து முன்னேறி ஒரு நிலை எட்டி பிடித்தவர்களும் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களைத்தான் உதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டுமே தவிர, மீண்டும் அது வெறும் ஒரு வெளியிலே ஒரு சங்கமாகவும் ஒரு தர்மமாகவும் ஒரு புத்தரை பற்றி வெறுமனே மேலோட்டமான சிந்தனையாக இருந்து ஒரு புத்த சமயவாதியாகலாம் மாறிவிடக்கூடாது. அதற்காகத்தான் இதை சொல்கிறேன். இதில் புரிந்து கொள்வதற்கு அதிகம் இல்லை விஷயம், ஆனால் இதுதான் இருக்கிறது விஷயம். ஏன்னா இந்த பாடத்தை எல்லோரும் தான் படித்திருப்பார்கள். படித்தும் கூட பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஏன் தேரவில்லை, நிர்வாண பேற்றை எட்டி பிடித்தார் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. நான் இந்துவாக இருக்கிறேன், அதுவும் 7ஆம் நூற்றாண்டிலே பௌத்த சமண மதங்களைத்தான் பெரிதும் எதிர்த்து அதற்கு பிறகு அழிந்துவிட்ட இந்து சமயத்தை தூக்கி நிறுத்திய சமந்தராக வந்திருக்கிறேன். ஆனால் என்னை புத்தர் வந்து சந்திக்கிறார் இந்த பிறவியில். நான் சொல்லுகிறேன், புத்தர் சந்தித்தார், இந்த உபதேசங்களை செய்தார் என்று சொல்லுகிறேன். ஏன் அந்த பௌத்த மதமாகவே அதிலேயே பிறந்து வளர்ந்ததிலே ஊறி அதிலேயே இருக்கிறவர்கள் யால் ஏன் சொல்ல முடியவில்லை? ஏன் புத்தர் அவர்களை சந்திக்க முடியவில்லை? அவர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன் அவர்கள் படிக்காத பாடம் இல்லை, இந்த பாடலாம் அவர்களுக்கு படிக்காதது கிடையாது. ஆனால் பழங்கள் படித்தும் ஏன் அவர்களால் எட்டி பிடிக்க முடியல? அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் இப்போதைக்கு முடியாது, அப்படியெல்லாம் சொல்வதை விடுங்கள், என்னால் முடிந்திருக்கிறது. ஏன் பெரிய விஷயமாக, ஏன் எட்டி முடிக்க முடியாத விஷயமாக இருக்கும்போது அது ஏன் புத்தர் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி ஏன் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும்? ஏன் எளிமையாக என்னை மேலே வந்து சந்திக்க வேண்டும் என்றால் அந்த வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமயங்களை வெறும் வாதங்களுக்காக மாத்திரம் பயன்படுத்துவது, பிற சமயங்களை எதிர்ப்பதற்காக மட்டும் பயன்படுத்துவது, அது பிறகு கருத்து அந்த இடத்துல தான். கருத்து என்பது நிர்வாண பேரை அடைவதற்காக நாம் பாடுபட வேண்டும், நம்மிடம் உள்ள குற்றங்களை களைந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்ற அந்த கருத்து எங்கோ ஒரு இடத்தில் தவற விடுகிறார்கள். கவனத்தை தவற விட்டு விடுகிறார்கள். தவற விட்டவுடன் உடனே எல்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் அதில் நீங்கள் அப்படி தவற விடக்கூடாது. புத்த பகவான் சொல்வது புத்தரை பற்றிய சிந்தனை சரி, நாம் வந்து புத்தரை போல நிர்வாண பேரை அடைய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதே சிந்தனை இருக்கணும். புத்த பகவான் என்ன தான் சொன்னார்? புத்தர் என்ன சொன்னதில் கவனமாக இருக்கணும். புத்தர் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லுவான் இல்லையா? அதில் நான் பார்த்துற வரை இந்து சமயம் மாறுடைய அந்த சமயம் போனாலும் இருக்கட்டும், அந்த மூல வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா, அது சரியாக இருக்கிறது. அதற்கு விளக்கம் சொல்கிறான் அல்லவா, அவன் அதையெல்லாம் எட்டி பிடிக்காமலே விளக்கம் சொல்கிறான். அப்பொழுது அதெல்லாம் எட்டி பிடித்தவனுக்கு அது பளிச்சது தெரிந்துவிடும். இவன் எட்டி பிடிக்காமல் அதனால தான் அதையெல்லாம்
புத்தர் என்ன சொல்கிறார் அது மட்டும் அது உனக்கு என்ன புரியுது அது மட்டுமே சரியாயிரு. அதே போல் பௌத்த தர்மத்தை பற்றியே சிந்தித்து கொண்டே புத்தரை பற்றி சிந்தித்தால் அவருடைய தர்மத்தை தான் சிந்திக்க வேண்டும். தர்மம் என்ன சொல்கிறது, புத்தருடைய தர்மம் அதான் தம்மபத பாடங்கள்லாம் இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு அவளை கடைப்பிடித்து இருக்கிறோம், எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். இப்போ நான் இப்போ உண்மையில் சொல்லப்போனால் இன்றைய பாடம் என்ன எடுத்துருக்கணும்னா, ஒரு பிராமணன் அவங்க அப்பா அம்மாவையே கொன்னா கூட சரி, ஒரு கிராமத்தையே அழிச்சா கூட சரி, அவனுக்கு பாவம் சேராதுன்னு இருக்குது தர்மபத பாடத்தில். இன்றைய பாடம் அதான் எடுத்துருக்கணும். இது எவ்வளோ கொடுமை பாரு. அது 2 பாடம் இருக்குது. ஒரு பிராமணன் 4-5 சத்திரிய ராஜாக்களே கொன்னாலும் பிராமண இவங்களை அவங்க அப்பா அம்மாவையே கொலை பண்ணியிருந்தா கூட பிராமணன் அவன் பாவமற்றமாவான். இது 2 இருக்குது. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதுதான் இவங்கள பிராமணரில் உள்ள விட தொட்டு அவன் உள்ள நுழைஞ்சி பிராமணர் அவன் நுழைஞ்சாலே எல்லாத்தையும் உடச்சி கிடிச்சு அவன் லெவலுக்கு எல்லாத்தையும் இறக்கி வீணாக்கிட்டு போயிடும். அப்படி வீணாக்கிறது தான் அது. அவன் நுழைஞ்சி தான் ஹீனயான மகாயானன்னு பிரித்தான் புத்த மதத்தை. புத்த மதத்தில் அதில் பிராமணனால உள்ள நுழைவான். அந்த நுழையும் போது எதுவுமே தெரியாது, ரொம்ப நல்லவனாக தான் அப்படியே நுழைவான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒச்சி சுக்குலை பீஸ் ஆகிடுவான். நிறைய பிரிவுகள் பிரிச்சோம். அந்த பிரிவு உட்பிரிவு, அந்த பிரிவு உட்பிரிவு போட்டு நிறைய பிரிவுகள் ஒரு பிரிவில் பிராமணன் தான் தலைவனாக இருப்பான். இவன் அந்த பிராமணன் சவால் விடுவான், அவன் இந்த பிராமணன் சவால் விடுவான். இவனுக்கு கீழுக்கிற நான் பிராமணன், அந்த அவனுக்கு கீழ் நான் பிராமணுக்கும் இவங்க 2 பேருக்கா சண்டை போடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடந்துருக்குது. அந்த சண்டடி சாகலை சத்தத்தில் சொறி விட்றோம். பிராமணன் அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் 4 சத்திரிய ராஜாவை கொலை பண்ணால் கூட அவனுக்கு பாவம் மற்றவன் ஆவான்னு இருக்குது சார். இது போய் புத்தர் இதை சொல்லியிருப்பார். புத்தர் இது வேலையாக ஏன்னா இதெல்லாம் அதனால தான் நான் அதெல்லாம் சொல்ல பிராமணனை நம்பாத. இது 1 நாள் 2 நாள் நடக்குதில்லை. திடீர்னு நேற்று பிராமணன் ஒழிஞ்சு நாளைக்கு இதை சொல்லிடுறது கிடையாது. அவன் ஒழிஞ்சு 500 வருஷம் அதில் போட்டு எல்லா விதமான வில்லங்கமும் பண்ணி பொறுமையாக நுழைச்சதே தெரியாமல் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலே இருக்குதுன்னு சொன்னோடனே அப்படியா நம்ப வச்சு அப்படி வரும். ரொம்ப ஸ்கில் அவனுக்கு. அந்த பொய்யினே தெரியாத அளவுக்கு அந்த பொய்யை நுழைத்து விடுவது. அவ்வளோதான். அது தெரிந்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய மகான்கள் பிறந்து வந்தால் தான் சொல்ல முடியாதா இருக்குது. அது பொய்டா வர்ணாசிரமம் தர்மம். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி பேர் பொய் சொல்லுவார், நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியுமா? பொய் பிரச்சாரம் பண்ணோம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியும். ஏன்னா நல்ல பவர்லாம் வேறு இருந்தது அவருக்கு. அவ்வளோ தவசீலர் எல்லாமே சரி. அப்போ அதை உடைக்கிறது ஒரு பிரம்மேந்திர வர வேண்டியதாக இருக்குது. வர்ணம் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு அதை உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அவர்கிட்ட வரலன்னா என்ன, நானும் கூட அவங்க கூட சேர்ந்துன்னு வர்ணாசிரமம் தான். ஆளாக இல்லை, நீ கோயிலில் நடுவில் காந்தி உள்ளே நுழைஞ்சி பெரியார் காந்திலாம் அர்ஜுனை உள்ளே விட்டாங்க, தப்பு. நீ வெளியில் தான் நிற்கணும். நான் இவங்க உள்ளனா உள்ளே தான் நிற்கணும், நடுவில் இருக்கிறவங்க நடுவில் தான் நிற்கணும். நானே கூட பிரச்சாரம் பண்ணிட்டுருப்போம் பிரம்மேந்திர காந்தி சந்திச்சு இல்லைன்னா. அப்படி இருக்கிறது. அது மாதிரி இவனுக்கு வேலையே இதே தான். ஒரு பொய்யை நிறுவி அதை ஒரு 500 வருஷம் 1000 வருஷம் நிலைக்கு வைத்து விடுவது. அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிறானுங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு பொய்யமா விலக்கி சொல்லுவதற்குள்ளே அதுக்குள்ளே ஒரு 100 பொய் வேறு இடத்துல சொல்லி விட்டுறான். அதிலேருந்து ஒன்று எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு இடத்துல சொல்லி விட்டுறான். இன்னொரு அவங்களுக்கு நிறைய பிரிவாக பிரித்து. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, பிராமணர்கள்ன்றது ஒரே சிங்கிள் யூனிட். அந்த ஒரு ஆன்மா பல பிரிவுகளாக பிரிந்து அது வேலை செய்வதாகத்தான் எனக்கு இப்போலாம் தோணுகிறது. ஒரு சிங்கிள் யூனிட் அது. அதில் ஒரு பக்கம் அது என்ன பண்ணுறது, ஒரு பிராமணனை வச்சுன்னு பொய்யை ஏற்றி விட்டுடுது. வேறு சில பிராமணனை வச்சுன்னு அது உண்மைதான் வாதம் பண்ணி வச்சு விளக்கம் எழுத வைக்குது. வேறு கொஞ்சம் பிராமணனை வச்சுன்னு அது யாருன்னா தெளிவாக அதை உடச்சிடுவான்னு தெரிஞ்சால் முன்கூட்டி அந்த குழு மூலமாக அவனை கொலை பண்ணிடுது. நான் புதிதாக அனுமானித்திருக்கிற விஷயம் இதுதான். பிராமணன்றது சிங்கிள் யூனிட். அந்த ஒரு ஆன்மானா எண்ணம், ஒரு எண்ணம் என்பது இது பல பிராமண கிளைகளை வைத்து கொண்டு எக்கச்சக்கமான ஈவில் கேம் ஆடுது. அதுக்காண்டி ஒரு புனித விளையாட்டுன்னு நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். சிங்கிள் யூனிட் சிங்கிள் கேம்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட போய் கேம் ஆடுது. ஆடி கடைசி வரைக்கும் லாபம், அதில் ஏமாந்த வரைக்கும் அவனுக்கு அடிமேன். அப்படி போயினே இருக்கும்போது கூட பரவாயில்ல, எதுபா அரசியல் பண்ணுதுன்னு சொல்லலாம். டகால்னு போயிட்டு அந்த உண்மையை சொல்லுகிற புனிதர்களை சாகடிக்கிறது. அதான் புனிதர்களை அதை கருத்தளவில் எதிர்த்து அதை வாதம் பண்ணி ஜெயிக்குதுன்றா கூட ஓரளவுக்கு போகலாமே தவிர, ஆனால் அது அந்த ஒரு செக்மெண்ட்டை ஒரு பிரிவு அது தயார் பண்ணி வச்சிருக்கு. கொலை செய்கிற ஒரு பிரிவை தயார் பண்ணி வைத்திருக்கிறது. பிடாதிபதிகள் மூலமாகவே செயல்படுத்துகிறது. இப்போ அவனுக்கு அந்த பிரிவில் இருக்கிறவனுக்கு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வராது. ஏன் பிரிவாக சொல்லியிருக்கா,
அவரே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கா, அவருக்கு தெரியாதா நம்ம செய், அதான் தர்மம், அப்படி போயிடுவான். அந்த செக்ஷன் அதை செய்யும். இவ்வளவு இருக்கிறது இதனுடைய உள்ள. அதனால் நான் எங்கள் அந்த பாடத்தை எடுக்கிறது. அவனுக்கு உள்ளன்னு வாங்கிட்டு சோறு விழுந்தான். அது பிராமணனும் கொலை பண்ணாலும் ஒன்றாலும், அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் ஒன்றும் பாவம் இல்லையா, ஒரு 4 ராஜாவை கொலை பண்ணாலும் பாவம் இல்லை, ஒரு கிராமத்தை அழிச்சாலும் பாவம் இல்லையான்னு சொல்லுது. சார் இன்றைக்கி நான் அந்த பாடத்தை எடுத்து அவனை உங்களுக்கு எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போகும்போது ஒரு பிராமணனை பார்த்தா பொறாமையாக போய், இவன் எவ்வளோ அட்டுழியம், எவ்வளோ மகா பஞ்சமாக பாதம் செஞ்சால் கூட அந்த பாவம் இவனை ஒன்றுமே செய்யாதரா, இப்படியே போவீங்க. நீங்கள் போகிறதுக்கிட்ட அவனே கெட்டு போய் அப்படி தான் இருக்கிறான். நான் எந்த பாவம் செஞ்சாலும் எங்களை ஒன்றுமே சில கருவறையில் செய்யாத ஆணுவே கிடையாது. திருவக்கரையில் சேட்ஜிக்கு வாழைப்பழத்தில் விஷத்தை வச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாம் கூலாக இருக்கிறான் அவன். ஏன்னா இந்த சாஸ்திரத்தை காட்டுறான். இவ்வளோ செஞ்சால் கூட ப்ராப்ளம்னே ஒன்றும் பண்ணாது சொல்லிட்டான். இப்போ சட்டம் அவனுக்காக பார்க்குது, அந்த சாஸ்திரத்தை மறைமுகமாக செயல்படுத்துது. மேன்மேட் ரூல்ஸ். நீங்கள் என்ன செய்வீங்க? நான் போய் அந்த பாடத்தை எடுக்க முடியும் அன்றைக்கி. இந்த அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 பாடம் ஸ்கிப் பண்ணி தான் வரேன். இது என்னத்துக்கு தேவையில்லை, அது அதையே இழுப்பானே, அதை போட்டு அழிச்சுவானே, அது உண்மையாக பொய்யா நான் ஆவானே, அதுலேயே அவனுக்கு வளர்ந்துருவானுங்க. அது ஒரு ஒரு கிருமின்னு தெரிஞ்சுட்டேன். அதை வந்து அப்புறப்படுத்துறது தான் சரியா. அது உனக்கு ஏன் பிராமணன் பாவம் சேராது, நீ பிராமணன் கிடையாது, நீ ஏன் அதை போட்டு அழிச்சுற? என்ன அவன் வந்து ஏமாற்றி அவன் போகிறான்னா அதெல்லாம் அவன் போகிறான். அதனால தான் ஸ்கிப் பண்ணுற, தூக்கி வெளில தூக்கி விட்டு கிடச்சி. நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. புத்தரை பற்றி சிந்திக்க வேண்டியது இருக்கிறது, அவர் போதித்த தர்மங்களை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. உண்மையான சிந்தனையாளர்களை ஒரு சங்கமாக சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து விவாதிப்பது என்பது அது தனி இன்பத்தை தரும். அந்த சங்கத்தை சேர வேண்டியதாக இருக்கிறது. அது நான் விளக்கம் சொன்னால் போதும். பௌத்த சங்கத்தை சேருன்னு கடகடன் போய் ஒரு புத்த மதத்தில் சங்கத்தில் சேர்ந்து புத்த மதம் தான் பெரிய மதம் ஆகி பண்ணி வீணாக போயிடாதீங்க. அதை மட்டும் சொல்ல வேண்டியதார். வீணாக போகிறதுக்கு நம்ம இந்து மதத்துலேயே இருக்குது அவ்வளோ விஷயம், இங்கிருந்தே வீணாக போங்க. இன்னொரு சமயத்து உள்ள நோய்ச்சி வீணாக போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை மட்டும்தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தேன். இவ்வளோ அட்டுழிய கூத்து எல்லாத்தையும் நடந்துன்னு இருக்குது. அதனால் நான் பிரம்மன் தான் நன்றி சொல்கிறேன். நீ இறைவனை உணர்ந்த பிறகு அதற்கு பிறகு பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னார் பார், அந்த பிரேக் போட்டார் பார், அது ரொம்ப பெரிய ஒரு பிரேக். அது போட்ட உடனே முழுக்க ஆத்ம சாதத்தில் இறக்கி நல்லா எலும்பும் தோளுமாகி நான் ஜபதபத்தில் ஊறி, அதுக்கு பிறகு அந்த இறையாடுகளை எட்டி பிடித்த பிறகு அதுக்கு பிறகு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு பிரச்சாரம் பண்ணலாம். நீங்கள் தெரியும் முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது, இதுவோ அதுவோ எதுவுமே கிடையாது. வந்து பார்க்குறவங்களுக்கு சும்மா 4 வார்த்தை பேசி சிரிச்சுட்டு அமுச்சு விட்ருவோம். ஆனால் அதுக்கு பிறகு உன்னை தேடி வருவர்களுக்கு நீ கடவுளை எடுத்து சொல் அப்படின்னு. சரி, இப்போ பெரியவங்களாம் சொல்லவே தான் நம்ம கொஞ்சம் தேரணும், நம்மளும் சொல்லி வைக்கலாம். யாருக்குன்னா தேருகின்ற வாய்ப்பு இருந்தால் தேரலாம். இந்த அளவுக்கு தான் நான் போய் கொண்டே இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் எடுக்கும் பொழுது கையில் எடுத்து பார்க்கும்போது திடுக்குன்னு என்னடா இது இவ்வளோ பெரிய டைவர்ஷன் வச்சுருக்கிறானுங்க. எங்கே போனாலும் நீ போய் சேரவே முடியாது. பரமபத வாசல் ஆடினா எல்லாத்துலேயும் பாம்பு இருக்கும், இழுத்து கீழே விட்ரும். எல்லா கட்டத்தில் பாம்பு வச்சுருந்தானா நீ என்ன தான் போட்டு ஊருனா கூட ஒரு கட்டத்துக்கு கூட நீ தேரவே முடியாது. அப்படி ஒரு பரமபதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறானுங்க இவனு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி லெஃப்ட்டு அவனுக்கு அவனுக்கு பண்ணால் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய கடமை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் அதெல்லாம் தூக்கி போடுங்க. அவனுங்க இதுலேயும் விளையாடி இருக்கிறானேன்னு தெரியுது. அப்புறம் அது இந்தியாவில் அது தோற்று போச்சுன்னா தொப்புன்னு எல்லாம் இங்கே வந்துட்டான். ஒரு பிராமணனாவது புத்த மதத்தில் இருக்கிறானா பாரு இந்தியாவில்? கிடையவே கிடையாது. இது ஜெயிக்குதுன்னு ஒன்று தப்புன்னு விட்டு எல்லாம் இதில் இருக்கிறான். அவனுக்கு இருந்த அடையாளம் கூட இன்றைக்கி அழிச்சிடுவானுங்க. எல்லாம் பிராமணன் இருந்த அடையாளம்லாம் அழிச்சிடுவானு. அவங்களாம் பிராமணன் நாங்களாம் யாருமையால் இல்லைன்ட்டுவானுங்க. ரொம்ப பழைய ஹிஸ்ட்ரி கலரி பார்த்தா பிராமணன் உள்ளன்னு வச்சு அது ஹீனயானா மகாயானா பிரித்து வச்சு அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும். அது மாதிரிலாம் செய்ய முடியும். இன்றைய பாடம் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி இந்த பிராமணர்களை பெரிய இடைஞ்சலாகவும் தடங்களாகவும் அவர்களுடைய கருத்துக்கள்ன்ற பேர்லையும் கொள்கைன்ற பேர்லையும் ஒரு உண்மையான வாழ்கின்ற ஒரு எளிய மனிதனை அவன் ஆன்மீகத்தில் உயர்ந்த உண்மைகளை எட்டி பிடிக்காத படிக்கும், எட்டி பிடித்த பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்லாத படிக்கும் அந்தளவுக்கு வலிமையான ஒரு எதிர்ப்பு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நான் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. புத்த பகவான் நான் பிராமின், நான் பிராமின், நீங்கள் எல்லாம் நான் பிராமின். அந்த தமபத பாடத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு
முன்னேறினால் நாம் அந்த பெரிய நிலைகளை புத்தன் எட்டிப்பிடித்த நிலையை எட்டி பிடிக்கலாம். நம்முடைய இந்து சமய சாஸ்திரத்தை இவர்கள் நுழைத்து விட்ட வர்ணாசிரம தர்ம சுலோகத்தை இவங்க அப்படி தான் பரப்புவாங்க. நேரடியாக பரப்புவாங்க, எதிர்ப்பு வந்தால் மறைமுகமாக பரப்புவோம், அவ்வளோதான். யாருன்னா கேட்டால் பை வே ஆஃப் லிவிங்னு சொல்லுவான், கேஸ்ட் இஸ் பை வே ஆஃப் லிவிங்னு சொல்லுவான். வெளிக்கண்ணுக்காரன் கேட்டால் அவனை ஏமாற்றுவான். அப்படிலாம் இல்லை, ஜாதிலாம் இல்லவே இல்லையே, கேஸ்ட் இஸ் பை வே ஆஃப் லிவிங்னு ஒரே அரசியல்வாதியை அதை சொல்கிறாப்புல. அதே அரசியல்வாதியை சிதம்பரம் இதில் அனைவருக்கும் அர்ச்சகர் செய்கிற உரிமைக்காக போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் போய் இதே இவர் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் ஒன்று இந்து சமயத்தில், நான் பர்த்து வச்சு பிறப்பு வைத்தெல்லாம் எதுவும் ஜாதி இல்லை அப்படிலாம் வெளிநாட்டிலலாம் போய் யூனிவர்சிட்டிலலாம் லெக்சர்லாம் கொடுக்குறவர் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆர்கியூ பண்ணுறாரு, சிதம்பர தீட்சிதர்கள் அவர் சாட்சாத் கைலாயத்திலேருந்தே இறங்கி வந்த அவர்கள் வந்து கைலாயத்திலிருந்து நேரடியாக வந்தவர்கள் என்ற நம்பிக்கை இந்துக்களாக எங்களுக்கு இருக்கிறது. அதனால் அவங்க தான் பூஜை பண்ணணுன்றது வழி வழியாக இருக்கிறது. அதனால் வேறு யாரும் நுழையக்கூடாது. இங்கே ஆர்கியூ பண்ணுறப்போ இங்கே இதை வாதம் பண்ணி வெளியில் பச்சை புழுவனுங்க அவனு எவ்வளோ பெரிய படிப்பாக படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பச்சை புழுவனுங்க. அந்த ஜாதிக்காக அப்படியே கீரை கூட தயங்காமல் புழுவானு. இப்போ நான் என்னுடைய கடமை உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? அந்த புழுவுனுக்கு சொல்கிற விளக்கத்தை ஏன்பா கேட்குறீங்க இல்லையா? நம்ம ஆளுங்க புழுவே நிறைய இருக்குது. இந்த புழுவிலேருந்து மீண்டு வரலாம், ஏன்னா இது அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. இது நம்ம ஆளுங்களும் அதில் அனுபவம் கிடையாது. புழுவுறதில்ல பச்சையாக மாட்டிப்பான். செவ்வாய்கிரகத்தில் பேசிய மொழி தமிழ் மொழி தான் கண்டுபிடிக்கப்பட்டுக்கு தான் சொல்கிறான் யூடியூப்பில். செவ்வாய்கிரகத்தில் தமிழ் தான் பேசுனாங்கன்னா ஆதாரம் எங்கே கண்டுபிடிச்சி? இவன் பச்சையாக மாட்டிக்கணும் நம்பால். அவனுக்கு புழுவானுங்க 1000 வருஷம் நின்று அழைச்சி ஜெயிக்குது பார். வர்ணாசிரமம் நானே 4 ஜாதியை படித்தேன் கிருஷ்ணர் சொன்னார் சொருணம் பார் கீதையில். இப்போ கிருஷ்ணரே சொன்னால் சந்தேகம் வராது நம்மளுக்கு. வந்தோடனே எல்லாம் அதை எடுத்துன்னு எல்லா ராஜாவும் ஒழிஞ்சான் பார். அதை ஆமான்னு சொல்லி பொய் ஆமான்னு சொல்ல போய் எல்லா ராஜாவும் ஒழிஞ்சான். பெரிய பெரிய மன்னர்கள் ஒரு கோயிலுக்கு பொன்னால் கூரை வைத்து கொடுக்குறான். அவன் பரம்பரை ஆடு மேய்க்குது. இல்லை என்னடா புண்ணியம் அப்போ? அவன் சொல்லும்போது பெரிய புண்ணிய ராஜா உங்கள் வம்சம் தழைக்கும், அது தழைக்கான்னு இருப்பான். என்னது தழைச்சிது? தழையாக தின்னுது ஆடு. அது இந்த தழையை உள்ள அந்த தழையை தின்னு ஓட்டி மேய்கிறான். பரங்கிப்பேட்டையில் பொன் வாய்ந்த பராந்த சோழனுடைய தழைக்கிறது அந்த அவனுடைய இது. ஏன் பெரிய புண்ணியந்தான், அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ பெரிய புண்ணியத்தையும் இந்த பிராமணர்களுடைய ஜாதி ஹைரார்கி கடவுள் படித்ததுன்றதை நம்ப வச்சோடனே அதை நம்பி ஏமாந்தானுங்க பார். தகுதியுள்ள நான் பிராமின்லாம் கருவிலிருந்து வெளியேற்றின பார். பண்டாரங்கள் பூஜை செய்த தமிழ் நான் பிராமின் பண்டாரங்கள் அந்தணர்கள் அவர்கள் தான். அவங்க பூஜை செய்ததெல்லாம் வெளியேற்றிட்டு பிராமணன் நோய்ச்சான்னு பார். இவனுங்க ராஜாங்க இவனுக்கு சொன்ன புழுவை நம்பி. அதுதான் மிகப்பெரிய பாவம். பொன்வேய்ந்த பராந்தக சோழனின் புண்ணியத்தையும் சாப்பிட்டு விட்டு அவனுடைய தலைமுறை ஆடுமைக்கு வைக்குதுன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்கள். அது திருமூலர் பச்சை சொல்ல எனக்கு தெரியாத செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் திருமூலர் சொல்கிறார், பேர் கொண்ட பார்ப்பான் பிராண்டனை அர்ச்சித்தால் பொர் கொண்ட வேந்தன் பொல்லா வியாதியான்னு சொல்கிறார். கேட்கணும்ல, அவன் பார்ப்பனை விடக்கூடாதுன்னு சொல்கிறார். வேந்தர்களும் அழியின்ட்டான்ட்டார். பொல்லா வியாதினா அழியிறது. சாதாரண வியாதினா மனுஷன் அப்படி தேடி வந்துடலாம். பொல்லா வியாதினா திரும்பி மீள முடியாது அழிவுன்னு சொன்னார். உனக்கு உரைக்க போனால் திருமூலர் எப்போ சொன்னார், அது எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அப்போ வைக்கிற பிராமணன் வந்து சொல்கிற அந்த பொய்யை நம்பி இவங்களை ஏற்றிட்டு அவங்கள உள்ளே விட்டான். சரி, அப்போ அழிஞ்சுது. பொல்லா வியாதியாக அழிந்து விட்டது. அதுவும் கண்கூட பார்க்கிறோம் நாம். அதனாலேயும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பிராமண பிரச்சாரங்களையும் அவருக்கு சொல்கிற விளக்குகளையும் டோட்டலாக தள்ளு, டோட்டலாக வெளியே. பிராமணன் சொல்கிறான் ஆனால் இருக்கட்டும், அவன் எதையோ வச்சுன்னு போட்டான், அவனை நம்புறவன் வச்சுக்கிட்டான். நீங்கள் வச்சுங்க இப்போ நீ விளையாடிங்க. இப்போ அதை பார்த்துட்டு வந்தாங்க ராஜா குலத்தை அரச குலத்தை. போய் மீட்டிங் வாங்கலை, போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாலர் அடிக்கிறவனுக்கு போய் மீட்டிங் வாங்கலாம் அரச குலத்தை. அதாவது சும்மா. அதனால் தெளிவு பெறுங்கள். இது அவர்களுடைய மாயை உங்களை வந்து பற்றாத அளவுக்கு தான் இதை சொல்கிறேன். நீங்கள் போய் அவங்ககிட்ட சண்டை போடுங்க, எழுத்துக்கு இதெல்லாம் போராடுங்க, இதெல்லாம் அது மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. அவனுடைய பொய் உங்களை தாக்காத அளவுக்கு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க என்பதற்கே நான் இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதை பாதுகாத்து கொண்டு தடுத்தால்தான் மெய்யை தேடி இவைகளின் பின்னால் உங்களால் செல்ல முடியும். அப்படி இல்லை நான் நம்ம பிராமணாக பிறக்கலையே, நம்ம இன்னும் சத்ருனாக பிறந்தோம், வைஷ்ணவாக பிறந்தோம், பிராமணாக பிறந்தோம், அப்புறம் தான் நம்ம அடைய முடியும். இதுவே உட்காந்து அனுப்பி எல்லாம்
அதுதான் அவன் எதிர்பார்க்குறதும். அப்படியே எங்கேயும் உட்காந்துருன்னா அவனை வசதியாக நினச்சின்னு உட்காந்து இருக்கணும். அதை தான் நான் உடைக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றுமில்லை. கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாய் இருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்போதும் அவர்களுடைய சிந்தனை புத்தரை பற்றியவையே. கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாய் இருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்போதும் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் பௌத்த தர்மத்தை பற்றியவையே. கௌதமருடைய சீடர்கள் எப்போதும் கருத்துடன் விழிப்பாய் இருக்கிறார்கள். இரவும் பகலும் எப்போதும் அவர்களுடைய சிந்தனையெல்லாம் பௌத்த சங்கத்தை பற்றியவையே. இவைதான் இன்றைய தம்மபத பாடங்கள். சிந்தியுங்கள், செயல்படுத்துங்கள், முன்னேறுங்கள்.